உங்கள் குடும்பத்தாரையும் கர்த்தர் இன்னும் மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்துகிறேன். அல்லேலூயா சொல்லுங்கள். இன்னைக்கு கர்த்தர் நம் கொடுக்கிற வார்த்தை உபாகமம் 28வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமேன் சொல்லுங்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்முடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில செழிப்பு வராது. எல்லாம் வலதுகரம் உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் தொழில்களிலும் உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கணும். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதுல நாங்கள் சந்தோஷமாய் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் இரக்கம் பாராட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு முதல் முறையாக இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிறேன் என்று சொல்லுகிற யாராவது இருந்தால் நீங்கள் எழுந்து நிற்கலாம். உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். உங்களை வரவேற்க விரும்புகிறோம். இன்று முதல் வருகிற சனிக்கிழமை வரை பிறந்த நாள் காண்கிறவர்கள் இருந்தால் எழுந்து நிற்கலாம். பிறந்த நாள் காண்கிறவர்கள், திருமண நாள் காண்கிறவர்கள் இருந்தாலும் எழுந்து நிற்கலாம். கரங்களை தட்டி திருமண நாள் காண்கிற அந்த குடும்பத்திற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ண போகிறோம். அவளுக்கு நேராய் கரங்களை நீட்டி திருமண நாள் காண்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காய் கர்த்தர் தம்முடைய பிள்ளையுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாய், குடும்பங்களில் இருக்கிற நெருக்கங்கள் மாறும்படியாய் நம்ம எல்லாரும் இணைந்து கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பரலோக பிதாவே, நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ கொடுத்திருக்கிற நல்ல வாழ்வுகளுக்காய் ஸ்தோத்திரம். இத்தனை வருட காலம் கிருபையாய் நீ நடத்தினீர், பிள்ளைகளை கொடுத்தீர், அவருடைய ஆசீர்வாதங்களை பார்க்க வைத்தீர். இனியும் இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்வுகளில் ஆசீர்வாதங்களை கட்டளையிடும், சமாதானத்தை கட்டளையிடும், செழிப்பையும் சந்தோஷத்தையும் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, நீ மறுபடியும் கட்டப்படுவாய், நான் உன்னை கட்டுவிப்பேன் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளையுடைய வாழ்வுகள் கட்டப்பட, உயர்த்தப்பட நாங்கள் மனதார சபையாராக இணைந்து ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வாரம் நம்முடைய சபையில் நடக்கிற ஊழியங்களை நான் வேகமாய் அறிவிக்கிறேன். நாளை வழக்கம் போல மாலை வேதாகம கல்லூரி வகுப்புகள் நடைபெறும். புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு நமக்கு விடுதலையின் மாலை ஜெபம் நடைபெறும். தேவனுடைய பிள்ளைகள் கலந்து கொள்ளுங்கள். அதே போல வருகிற வெள்ளிக்கிழமை மாலை ஜெப பயண ஊழியம், சகோதரர்கள் செய்கிற ஜெப பயண ஊழியம் மாலை 5 மணிக்கு நம்முடைய சபையிலிருந்து ஆரம்பமாகும். தேவனுடைய பிள்ளைகள் ஜெபத்தோடு கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சனிக்கிழமை நமக்கு வருகிற ஞாயிற்றுக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால வருகிற சனிக்கிழமை மதியானம் 2 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை தொடர் சங்கிலி ஜெபம் நம்முடைய சபையில் வைத்து நடைபெறும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கலந்து கொண்டு அந்த சங்கிலி ஜெபத்தில் பங்கு பெற உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல எல்லா நாட்களிலும் நம்முடைய சபை பகல் வேளையில் திறந்திருக்கிறது. நீங்கள் வந்து ஜெபிக்கலாம். அநேகர் வந்து ஜெபித்து செல்லுவதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். பயன்படுத்தி கொள்ளுங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா சொல்லுங்கள், சத்தமா சொல்லுங்கள், அல்லேலூயா, ஆமென். அதே போல வீடு சந்திப்பு ஊழியம், அதாவது நம்முடைய சபையை சார்ந்து வீடுகளை வருடத்திற்கு ஒரு முறை எல்லா வீடுகளையும் சந்தித்து வருட இறுதியில் நம்ம ஜெபிக்கிறோம். அதே போல் இந்த வருடம் செய்ய போகிறோம். மற்றபடி நீங்கள் கூப்பிடுகிற நாளில் உங்களுடைய தேவைகளை பொறுத்து நீங்கள் அழைத்தால் நாங்கள் மற்ற நாட்களிலும் வந்து கொண்டிருக்கிறோம், ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இது வருட இறுதியாக இருக்கிறதுனால எல்லா வீடுகளையும் சந்திக்க பிரயாசப்படுகிறோம். நாளை மறுநாள் வருகிற செவ்வாய்க்கிழமை சில பகுதிகளை சந்திக்க போகிறோம். அதே போல் வெள்ளிக்கிழமை சில பகுதிகளை சந்திக்க போகிறோம். முன்கூட்டியே உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கப்படும். திங்கட்கிழமை நம்முடைய குரூப்பில் எந்தெந்த பகுதிகள் என்று போடப்படும். உங்களுக்கு ஃபோன் மூலமாகவும் தெரிவிக்கப்படும். உங்கள் பகுதியில் இருக்கிறவர்களை நீங்கள் சிலருக்கு ஃபோன் பண்ணும்போது ஃபோன் கிடைக்கல, நாட் ரீச்சபிள் வருது. சிலருடைய நீங்கள் கொடுத்த ஃபோன் நம்பர் இப்போ வேலை செய்யலை, நீங்கள் நம்பர் ஏதோ மாற்றிருப்பீங்க போல். ஏதாவது புதிய நம்பர் நீங்கள் மாற்றிருந்தீங்கன்னா அந்த நம்பரையும் உங்களுடைய பெயர்களையும் நீங்கள் போகும்போது ஹென்ரிட்டால், சகோதரி ஹென்ரிட்டால் அவர்களிடத்தில் நீங்கள் கொடுத்து செல்ல
உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல் இதுவரை எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரவே இல்லை பாஸ்டர் அப்படின்னு யாராவது இருப்பீங்கன்னாலும் உங்கள் பேர்களையும், உங்கள் வீடு எங்கே இருக்குது, உங்கள் அந்த இடத்துக்கு பேரையும், உங்கள் ஃபோன் நம்பரையும் கொடுத்து செல்லுங்கள். இன்னும் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் இணையலை அப்படின்னா உங்கள் வாட்ஸ்அப் நம்பரையும் உங்கள் பெயரையும் கொடுத்து செல்ல நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை நடத்துவார், ஆசீர்வதிப்பார். சத்தமாய் சொல்லுங்கள் அல்லேலூயா. இந்த வருட ஆரம்பத்தில் பிள்ளைகளுடைய கரங்களில் உண்டியல் கொடுக்கப்பட்டது. அந்த உண்டியலில் பிள்ளைகள் சேகரித்த காணிக்கையை வருகிற ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சபையில் கொண்டு வர நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த முழு தொகையும் வருகிற 23ஆம் தேதி கிறிஸ்மஸ் பண்டிகையை முன்னிட்டு சாலை ஓரங்களில், தெருக்களில் வசிக்கிற அவர்களை நாம் ஆதரவற்றவர்களை சந்தித்து உணவு கொடுக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பின் நற்செய்தியை நாம் அறிவிக்க போகிறோம். ஆகவே உண்டியல் காணிக்கைகளை அடுத்த வாரம் கொண்டு வர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பெரியவர்களும் நீங்கள் இந்த ஊழியத்தில் இணைய விரும்பினால் ஒரு நேர உணவு நான் ஒருத்தருக்கு கொடுக்க விரும்புகிறேன், 10 பேருக்கு கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் உங்களால் இயன்ற காணிக்கை நீங்கள் கொடுத்து நீங்கள் கொடுக்கலாம். அதன் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுவார், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் அல்லேலூயா. நம்முடைய சண்டே கிளாஸ் போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. போன வாரத்தில் ஆரம்பித்து விட்டது. பிள்ளைகளை தவறாமல் அனுப்பி வையுங்கள். ஜபத்தோடு பிள்ளைகள் பங்கு பெற, போட்டிகளில் பங்கு பெற வையுங்கள். 24ஆம் தேதி நம்ம கிறிஸ்மஸ் ஆராதனையில் பிள்ளைகளுக்கான பரிசுகள் வழங்கப்படும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்கள். பிள்ளைகள் சரியாக ட்ரெஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத கவனிங்க. பெற்றோர், அது ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, கவனியுங்கள். சபைக்கு வரும்போது அவங்க எப்படி வராங்க, யார்கிட்ட பேசுகிறாங்க, வெளியில் ஸ்கூலுக்கு போகும்போது யார்கிட்ட பேசுகிறாங்க, கொஞ்சம் கவனமாய் பிள்ளைகளை பெற்றோர் கண்காணிக்கணும். நீங்கள் பார்த்தும் பார்க்காதது போல் இருக்கக்கூடாது. பிள்ளைகளை கரிசனையோடு நடத்தணும். காலம் பொல்லாத காலம், அதனால் நீங்கள் பாதுகாப்பாய் பிள்ளைகளை கவனிக்க, கிறிஸ்துவுக்குள் வளர்த்த உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்கள். சந்தோஷமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமாம். இப்பொழுது உங்களுடைய கரங்களில் இருக்கிற காணிக்கைகள், தசம பாகங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் ஜெபித்து கர்த்தருடைய சமூகத்தில் கொடுக்க போகிறோம். மிஷினரி காணிக்கையில் கொண்டு வந்தவர்கள் நீங்கள் ஆராதனை முடிந்ததற்கு பிறகு கொடுத்து ரசீதுகளை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போம். பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மகிமையான ஆராதனையில் உம்மை பாடி துதித்தோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம் பண்ணினோம். எங்களுக்கு கிருபை தந்திய நன்றி. தொடர்ந்து உடைய பிள்ளைகள் கையில் கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு காணிக்கைகளுக்காக, தசம பாகங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொன்றையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளை பெருக பண்ணும், தேவைகளை சந்தியும், கடன் பாரங்கள் விலகட்டும், தரித்திரம் பற்றாக்குறை விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நிலையில்லாத உலகத்திலே வாழும் மனிதனே, நிலையில்லாத உலகத்திலே வாழும் மனிதனே, உன்மேல் அன்பு வைத்த தெய்வத்தை மறந்து எங்கே போகிறாய்? நீ எங்கே போகிறாய்? உன்மேல் அன்பு வைத்த தெய்வத்தை மறந்து எங்கே போகிறாய்? நீ எங்கே போகிறாய்? கோடி கோடியாய் நீ பணத்தை சேர்த்தாலும், கோடி கோடியாய் நீ பணத்தை சேர்த்தாலும் அதை கொண்டு செல்ல முடியாதே, அதை கொண்டு செல்ல முடியாதே. அந்த பணம் உன்னை ஏமாற்றும், அந்த பணம் உன்னை ஏமாற்றும். நிலையில்லாத உலகத்திலே வாழும் மனிதனே, நிலையில்லாத உலகத்திலே வாழும் மனிதனே,
தெய்வத்தை மறந்து எங்கே போகிறாய்? நீ எங்கே போகிறாய்? உலகத்தின் அன்பிற்காய் நீ அலைந்து திரிகிறாயா? உலகத்தின் அன்பிற்காய் நீ அலைந்து திரிகிறாயா? அந்த அன்பு உன்னை ஏமாற்றும், அந்த அன்பு உன்னை ஏமாற்றும். உலக அன்பு உன்னை ஏமாற்றும், உலக அன்பு உன்னை ஏமாற்றும். நிலையில்லாத உலகத்திலே வாழும் மனிதனே, நிலையில்லாத உலகத்திலே வாழும் மனிதனே, உன்மேல் அன்பு வைத்த தெய்வத்தை மறந்து எங்கே போகிறாய்? நீ எங்கே போகிறாய்? மனம் போன போக்கிலே போகின்ற மனிதனே, மனம் போன போக்கிலே போகின்ற மனிதனே, கொஞ்சம் திரும்பு, மனம் திரும்பு, கொஞ்சம் திரும்பு, மனம் திரும்பு. வழி ஒன்றே ஒன்றுதான், வழி இயேசு இயேசுதான். நிலையில்லாத உலகத்திலே வாழும் மனிதனே, நிலையில்லாத உலகத்திலே வாழும் மனிதனே, உன்மேல் அன்பு வைத்த தெய்வத்தை மறந்து எங்கே போகிறாய்? நீ எங்கே போகிறாய்? உன்மேல் அன்பு வைத்த தெய்வத்தை மறந்து எங்கே போகிறாய்? நீ எங்கே போகிறாய்? நம்ம எல்லாரும் அப்படி முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம்.